Hello students, நான் என்ன பார்க்க போறேன்னா 10th standardல algebraல exercise 3.2 ஓகேவா. First question என்னன்னா the difference between a number and its reciprocal is 24/5. Find the number. அதாவது ஒரு நம்பரும் அதோட அந்த தலைகீழா உள்ள நம்பரும் சேர்த்தா ரெசிப்ரோக்கலா தலைகீழா ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் டிஃபரன்ஸ்னா மைனஸ் பண்ணா கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 24/5. ஓகேவா. அந்த நம்பர் என்ன, அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை தலைகீழாவும் உள்ள நம்பர், அந்த நம்பர் தலைகீழா எழுதி ரெண்டையுமே மைனஸ் பண்ணா கிடைக்கக்கூடிய நம்பர் தான் இது கற்றுக்கிட்டாங்க. அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா இல்லாமா? அந்த நம்பர் நமக்கு தெரியாது, அதனால அந்த நம்பர் என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்போ இது எக்ஸா இருந்தா அதோட ரெசிப்ரோக்கல் என்னதான் இருக்கும், 1/x. அப்படின்னா 1/x இருக்கும். ஓகேவா. ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், அதுக்கு ரெசிப்ரோக்கல் என்னதான் இருக்கும், 1/x இருக்கும். ஓகேவா. அடுத்து என்னது, 1x-உம் அதை விட ரெசிப்ரோக்கல் மைனஸ் பண்ண நமக்கு நம்பர் என்னது 24/5. ஓகேவா. எழுதியாச்சு. எக்ஸும் அதை விட ரெசிப்ரோக்கல் மைனஸ் பண்ண கிடைக்கிறது 24/5. அதை தான் எழுதியிருக்கேன், சம்மில் கொடுத்ததை தான் எழுதியிருக்கேன். இது என்ன செய்யணும், எக்ஸ் வந்து என்னது நம்ம மைனஸ் பண்ணால் காமன் எக்ஸ் ஆக்கணும். காமன் எக்ஸ் ஆக்கணுது இதில் வந்து எக்ஸ் இல்லை, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இதில் இன்ட்டு 1ம் இதில் வந்து என்னது எக்ஸை வச்சு மேலே கீழே மல்டிபிள் பண்ணுவோம். மேலே கீழே பண்ணும்போது என்னது இங்கே எக்ஸ் வரும், இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படிதானே, இங்கே 1 இருக்கதான் அர்த்தம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது x² - 1 ஈக்குவல் டு என்னது 24/5. ஓகேவா. இங்கே வந்து என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். இது என்னது, இப்போ எக்ஸ் மைனஸ் 1/x இருக்கும்போது நம்ம காமன் ஆக்கும்போது என்ன வரும், இங்கேயுமே மேலே கீழே எக்ஸ் ஆகும். இது வந்து என்னது அதே இதெல்லாம் 1 தான். அப்போ இங்கே என்ன ஒரு x², கீழே வந்து எக்ஸ் ஆகும். அப்படிதான். அப்போ காமனாக எக்ஸ் எழுதிட்டு x² - 1 எழுதும். அதற்கான எழுதியிருக்கேன். ஓகேவா. அடுத்த ரெசிப்ரோக்கல் பண்ணுறது இங்கேருந்து 5 இங்கே வரும். 5 × x² - 1 ஈக்குவல் டு இது இந்த இங்கே போகும்போது என்ன ஆகும், 24x. ஓகேவா. இந்த 5 வச்சு உள்ள பட்டில் பண்ணுமா, 5x² - 5 ஈக்குவல் டு 24x. இது இங்கே கொண்டு வந்துடலாமா, 5x². அடுத்தது எக்ஸ் தானே வரும், இங்கே வந்து ப்ளஸ், இங்கே வரும்போது மைனஸ் ஆகும். -5 ஈக்குவல் டு 0. இது என்னது, ஓகே. இதுக்கப்புறம் இதை இங்கே கொண்டு வந்துடலாமா, 5x² - 24x இங்கே வரும்போது மைனஸில் இருக்குமா, -5 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க 24x இங்கே வரும்போது மைனஸில் இருக்குமா, -5 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷன் நம்ம டைமென்ஷனில் சால்வ் பண்ணலாமா. இதுனது மல்டிப்ளை பண்ணும்போது -25 வரணும், ஆட் பண்ணும்போது -24 வரும். இதில் மைனஸ் இருக்கனால ஒரு நம்பர் மைனஸில் இருக்கும், அந்த நம்பர் இங்கே மைனஸ் இருக்கனால அது பெரிய நம்பரில் இருக்கும். ஓகேவா. அப்போ 25 × 1 25, இங்கே மைனஸ் போட்டால் மைனஸ் பண்ணால் இங்கே வந்து 24 வரும், அது -24 வரும். கரெக்டா. நீங்கள் அப்ளை பண்ணலாமா, x² - 25x - x + 6 -5 = 0. அப்போ இங்கேருந்து காமன் என்ன இருக்குது, 5 இருக்குது, எக்ஸ் இருக்குன்னு எடுத்தோம்னா இங்கேருந்து பாக்கி ஒரு எக்ஸ் இருக்கும். இங்கே வந்து இந்த எக்ஸில் போயிட்டு 5 × 5 = 25. அப்போ இங்கே x - 5 தான் இருக்கணும். அப்போ இங்கே +1 இருக்குது, அப்போ +1 வெளியில் வரும். c = 0. அண்ட் அந்த 5x + 1 வந்து ஒரு இது, x - 5ங்கிறது ஒரு இது, c = 0. ஓகே. ஒன்று ரெண்டையுமே 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாமா, +1 = 0 ஆர் x - 5 = 0. ரெண்டுன்னு இருக்கு. இங்கே 5x இங்கே வச்சுக்கலாம். இந்த வந்து 1 வந்து அந்த சைடு வரும்போது -1 ஆகும். அப்போ x = என்னது -1/5 கீழே வந்துடுமா, ஆர் இங்கே என்னது x = 5 அங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிடும்ல. அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, இந்த நம்பர் என்னெல்லாம் இருக்கும், இந்த நம்பர் இஸ் 2 நம்பர் கிடைச்சிருக்கு. அப்படிதானே, ஒன்று -1/5 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம். ஓகே. அல்லது 5 இருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அந்த நம்பர். புரிஞ்சுதா? Okay, second question பார்க்கலாம். A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is W meters width installed all the way around so that it increases the total area to 285 meters square. What is the width of the pathway? அதாவது ஒரு கார்டன் இருக்கு, அது ஒரு என்னது ரெக்டாங்குலர் கார்டன். ஓகேவா. இதில் வந்து என்ன இருக்காங்க, 12 மீட்டரும் 16 மீட்டரும் தந்திருக்காங்க. ஓகே. இப்போ அதை சுற்றி ஒரு பாத்வே வந்து அமைக்கிறாங்க ஃபுல்லாக. அதுக்கோட வித் எவ்வளவு,
W இது W இது W எல்லாமே W மீட்டர் இருக்கு. ஓகே, அப்போ நமக்கு இதோட மொத்தம் இது எவ்வளவு இருக்கும்? 12 பிளஸ் 2W. இங்க W இங்க 2W. அப்போ இது வந்து என்னது இருக்கும்? 6 பிளஸ் 2W. இது பிளஸ் ஓகே. ஓகே, இது இப்படி ஒரு பாத்வே வந்து என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க. அதுக்கு வித் வந்து டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இன்னும் அடுத்த சொல்யூஷன் பார்த்துக்கலாமா? லெட் வித் என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தானே வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது? பி டபிள்யூன்னு எடுத்துக்கலாம். அங்கே கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கலாம்ல, அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அடுத்து நமக்கு என்னது? லென்த் ஆஃப் த outer rectangle என்னது? 16 plus width plus width. நேரத்துல W plus W, சாரி வித்ங்கிறேன், சாரி W plus W. இங்க W இங்க W இருக்கு அப்படிதானே? ஓகே, அப்போ என்னது? 16 plus 2W. ஓகே, அடுத்து breadth of the outer rectangle என்ன வரும்? 12 plus 2W. அதே மாதிரி 2W. ஓகேதா? அப்போ அவங்க இது என்ன தந்திருக்காங்க? என்ன கண்டிஷன் நமக்கு? அவங்க வந்து இவ்வளோ வந்து இவ்வளோ வித்துல ஒரு பாத்தே வைக்கும். அதோட ஏரியா வந்து 285 மீட்டர் ஸ்கொயரா எடுத்துட்டு கூடுதான். ஓகேவா? அப்போ நம்ம 16 plus 2W, அதாவது லென்த் இன்டு பிரெத் தானே நமக்கு ஏரியா வரும். அப்போ 12 plus 2W is equal to என்னது? 285. 285 மீட்டர் இது ஏரியா. ஓகே, டோட்டல் ஏரியல் கேஜ். அப்போ இது வந்து இது நம்ம பண்ணணும். என்னது? ஃபர்ஸ்ட் 16 வச்சு ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். 16 into 12 எவ்வளவு? 192. 16 into 2 என்னது? 32W plus 2W into 12 24W plus 2W into 2W. அப்போ 4W square is equal to 285. இப்போ W ஆட் பண்ணலாம், நம்பர் எல்லாம் வச்சுக்கலாமா? 4W square அடுத்து W. 32 into 24 என்ன வரும்? 56. 56W plus 192 is equal to 285. then 285 இந்த செட் கொண்டு வரலாம். 4W square plus 56W plus 192. இங்க ரொம்ப நேரம் மைனஸ்ல வரும். 285 is equal to 0. இது ரெண்டே மைனஸ் பண்ணி எடுக்கலாமா? 4W square plus 56W minus பெரிய நம்பர் சொல்லுங்க, மைனஸ் தானே வரும். minus 93 is equal to 0. இப்போ பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? இதில் வந்து நம்ம எந்த மெத்தடாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு டைமென்ஷன் போட்டு நம்ம இது கண்டுபிடிப்போம், அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்முலா போட்டு பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மெத்தடில் வருதோ அந்த மெத்தடை நமக்கு பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபார்முலா போட்டு பண்ணுறேன். ஏ வந்து என்னது? 4, பி வந்து என்னது? 56, சி வந்து -93. அப்போ ஃபார்முலா என்னது? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. அப்ளை பண்ணலாமா? மைனஸ் பி என்ன வரும்? -56 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 56 ஸ்கொயர் மைனஸ் 4 into a வந்து 4 into -93 divided by 2 into a என்னது? 4. ஓகே, அடுத்து நமக்கு என்ன வரும்? கழிச்சிடலாமா? செஞ்சிடலாம். ஓகே, அடுத்து நமக்கு என்னது எழுதணும்? என்னது? -56 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் என்ன வரும்? 56 தான் 56 ஹோல் ஸ்கொயர் அப்படிதான். அப்போ 56 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும் நமக்கு? ஓகே, இப்போ -56 பிளஸ் ஆர் மைனஸ் 56 ஹோல் ஸ்கொயர் அது 3136. ஓகேவா? பிளஸ் minus 4 into என்னது? 4 into 4 எவ்வளவு? 4 into 4 16. 16 into 90 -93. அப்போ மைனஸ் நமக்கு பிளஸ் ஆகுமா? அப்போ பிளஸ் 1488. ஓகேவா? டிவைடட் பை 8.
equal to minus 56 plus or minus root of add பண்ணணும். add பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 4624 divided by 8. இப்போ இத ரூட்ல எப்படி கண்டுபிடிப்போம்? ரூட்ல நம்ம எப்படி போடுவோமா? 4624 வந்து 2 ஆல பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 2s are 4, 3 2s are 6, 1 2s are 2, 2 2s are 4, 2 1 2 2 1 2s are 2, 11 வரும், 5 2s are 10, 6 2s are 12, 2 5 2s are 10, 15, 7 2s are 14, 16, 8 2s are 16, 2 2 2s are 4, 6 17, 8 2s are 16, 9 2s are 18, 3 3 வந்து 3 வராது, 3 4 வருமா? ஓகே, இது வந்து என்னது 17 போட்டா 17 into 17 280 வரும், 17. ஓகே 1. அப்போ இந்த 2 பதிலா ஒரு 2, இந்த ரெண்டு 2 பதிலா ஒரு 2 into இந்த 17 பதிலா ஒரு 70. 2 2s are 4, 4 இந்த 17 எவ்வளவு? 7 2s are 28, 2 1 4s are 4, 5 6 68 வருது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது? ரூட்டோட ஆன்சர் வந்து 68. ஓகேவா? divided by 8. ஓகே, இப்போ இது இவ்வளோத்தையும் நம்ம இது ப்ளஸ் மைனஸ் தனித்தனி எடுத்துக்கலாமா? minus 56 plus 68 by 8 1, minus 56 minus 68 by 8ங்கிறது 1. இப்போ மைனஸ் 68 சிம்பிள் டிஃப்ரெண்டாக மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது? ப்ளஸ். அப்போ ஓகே, minus 56 by 12 by 8 ஆர் இங்கே என்ன மைனஸ் வச்சா ஒரே சிம்பிள் ஆட் பண்ணிடலாம். இப்போ 56 plus 68 124 by 8. இப்போ இது 2 ஆலப்போமா? 4 2s are 8, 6 2s are 8. இது 2 2s are 4, 3 2s are 3 by 2. இங்கே வந்து என்னது? இது வந்து என்னது? 2 2s are 4, 2 8s are 2 4s are 8, 6 2 1 2 2s are 4, 3 1. அப்போ 31 by 2. நமக்கு என்ன கிடைச்சது? இது 3 by 2 or minus 31 by 2. நமக்கு என்னதான் இருக்காது? வித் வந்து எதுல? மைனஸ்ல இருக்காது. அப்போ நம்ம இது எடுக்கவே வேண்டாம், இது எடுக்கண்டா. என்ன எடுக்கணும்? இந்த 3 by 2 தான் எடுக்கணும். நம்ம 3 by 2 டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 2s are 2. ஓகே, 1 பாயிண்ட்ஸ் ஒரு 0 போட்டோம், 5 2s are 10. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 1.5 மீட்டர். அப்போ வித் ஆஃப் த பாத்வே என்னது நமக்கு? வித் ஆஃப் த பாத்வே எவ்வளவு? 1.5 மீட்டர் தான். புரிஞ்சுதா? ஈஸி சம் தான், பார்க்கும்போது தான் இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து நம்ம எந்த மெத்தடில் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? எந்த மெத்தட் உங்களுக்கு தெரியுதோ அந்த மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். புரிஞ்சுதா? Okay, third sum பார்க்கலாம். A bus covers a distance of 90 km at a uniform speed. என்னது 90 km டிஸ்டன்ஸ்ல கிடக்குது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போகுது. அது வந்து 90 km கிடக்குது. ஓகேவா? had the speed been 15 km per hours, more it would have taken 30 minutes less for the journey. அதாவது அது வந்து 15 km டைம் வந்து ஸ்பீட் ஆக்குனா அதுக்கு வந்து என்னது 30 மினிட்ஸ் வந்து என்னது குறையுது. ஓகே, அதுக்கு ஸ்பீடு கூட்டும் போது நம்ம அடைய வேண்டிய இடத்துக்கு வந்து என்னது 30 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே போய் சேரணும். ஓகேவா? அப்ப என்ன பேர் பஸ்ஸோட ஒரிஜினல் ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பஸ் ஒரு ஸ்பீட்ல போகுது, அது வந்து எவ்வளவு கிலோமீட்டர்? 90 கிலோமீட்டர் கிடக்குது. அதை வந்து நம்ம ஸ்பீடை கூட்டும் போது 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடை கூட்டும் போது 30 மினிட்ஸுக்கு முன்னாடியே வந்து என்னது அந்த 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 குறிப்பிட்ட இடத்த கடந்துருது. ஓகே, அப்ப அதோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் ஸ்பீடு எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம செய்திடலாமா? let the original speed ஒரிஜினல் ஸ்பீட் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? அடுத்து நமக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? 90 கிலோமீட்டர் பர் ஹவர். 90 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு நமக்கு என்னது 90 by x. 90 by x ஸ்பீட் பை கிலோமீட்டர் பை ஸ்பீடு. ஓகேவா? கிலோமீட்டர் ஸ்பீடு எக்ஸ் தான் எடுத்து பார்ப்போம், கிலோமீட்டர் பை ஸ்பீடு. ஓகே,
அதான் 90/x. ஓகே, அடுத்து ஆஃப்டர் இன்க்ரீசிங் த ஸ்பீடு, எவ்வளவு ஸ்பீடு கூட்டுறாங்க? km/h கூட்டுறாங்க. ஓகேவா? 15 km/h. ஓகே, அப்போ அந்த இது கூட்டும் போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது? டேக்கன் டு கவர் 90 km கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும் கண்டுபிடிக்கணும். கிலோமீட்டர் ஈக்குவல் டு 90 பை இது கூட கூட்டுறாங்க, அப்பதான் டைம் பை எக்ஸ் பிளஸ் 15 ஸ்பீடை கூட்டுறாங்க அப்படிதானே. அப்போ 15 km ஸ்பீடு 15 km ஸ்பீடு கூட்டிருக்காங்க. அப்போ அதாவது இந்த ஸ்பீடு கூட இந்த இது 15 km நம்ம அந்த ஸ்பீடையும் கூட்டுறோம். ஓகே, அப்போ எக்ஸ் பிளஸ் 15. அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு கூட்டும் போது என்னது கடக்க வேண்டிய டைம் குறையுது, அப்படிதானே. அப்போ 90/x அது கூட நம்ம ஸ்பீடை வந்து இந்த கூட்டுற ஸ்பீடை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? என்னது 30 minutesனா ஆஃப், அப்படிதானே, ½ an hour. அப்போ ½ an hour 30 minutesனா ½ an hour. அதுதான் 1/2 எடுத்திருக்கு. ஓகேவா? 1/2 என்னது குறையுது. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு இது 1/2 கிடைக்கும். 1/2 தான் ஆன்சர் கிடைக்கணும். ஏன்னா ஒரு ஸ்பீடு அது வந்து ஒரு குறிப்பிட்ட 50 km விடும்போது ½ an hour குறையுது இல்லை, அதை தான் எழுதியிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து கீழே பாருங்க, இது வந்து என்னது கீழே நமக்கு பிளஸ் பண்ணணும்னா இந்த டினாமினேட்டர் சேமா இருக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் தான் இருக்கு, இங்கே எக்ஸ் பிளஸ் 5 இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது கூட ஒரு எக்ஸ் என்று நமக்கு எல்சியம் வந்து என்னது? எக்ஸ் என்று எக்ஸ் பிளஸ் 15. அப்போ இங்கே வந்து இதெல்லாம் எக்ஸ் பிளஸ் 15ஆல இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்து என்ன ஆகணும்? எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 90 into x plus 15 minus 90x equal to 1/2. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து 90ஆல நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 90x plus 90 into 15 அது 1350 minus 90x divided by x square plus 15x உள்ள into 1/2. ஓகேவா? ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? நம்ம வந்து இதில் வந்து எக்ஸ் இருக்கா, 90x minus 90x. அப்போது இதுவும் கேன்சல் ஆகும். அப்போ 1350 divided by x square plus 15x equal to 1/2. ஓகேவா? இது என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ இங்கே வரும்போது 2 into 1350 equal to 1 into x square plus 15x வரும். ஓகேவா? அப்போ 2 into 1350 வந்து 2700 equal to x square plus 15x. அப்போ x square plus 15x equal to 2700. அப்போ x square plus 15x இது இங்கே வரும்போது minus 2700 equal to 0. இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஆயிடுச்சா? இது நம்ம டைமண்ட் ஷேப்லையோ இல்லைன்னா வந்து ஃபார்முலாவிலேயே பண்ணலாம். நம்ம ஃபார்முலா பண்ணிட்டோமா, இங்கே டைமண்ட் ஷேப் பண்ணலாமா? என்னது மல்டிப்ளை பண்ணால் minus 2700. இதை வந்து நம்ம ஃபார்முலா மெத்தட்லேயும் பண்ணலாம். எல்லாம் பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, இன்ட்டு பண்ணால் 15 வரணும். ஓகே, அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ரெண்டு சிம்பிளுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். அப்போ 2700 நமக்கு என்ன வரும்னா 60 minus 45. இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபார்முலா மெத்தடில் பண்ணுங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து சேம் தான். அப்போ இங்கே எழுதலாம் x square minus 45x plus 60x minus 2700 equal to 0. இதில் வந்து x வெளில எடுத்தோன்னா x minus 45. அப்போ இங்கே x minus 45 வரணும். அப்போ இங்கே 60 வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ x minus 45ங்கிறது 1, x plus 60ங்கிறது 1. இப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணிடலாமா? இது 0 or x plus 60 is equal to 0. இங்கே என்ன ஒரு x equal to இது வந்து அங்கே போகும், இப்போ 40 plus 45 ஆகும். 0 x equal to என்னது அங்கே போகும்போது minus 60 ஆகும். நமக்கு ஸ்பீடு மைனஸில் வருமா? வராது. அப்போ the speed will not be negative.
ஓகேவா? அப்போ நம்ம ஒரிஜினல் ஸ்பீட் என்னது? இந்த பஸ் வந்து என்னது 45 km/h. இதுதான் ஒரிஜினல் ஸ்பீட். புரிஞ்சுதா? இதை வந்து எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோ கண்டுபிடிக்கிற வரைக்கும் சேம். அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணாலும் நமக்கு வந்து என்னது ஆன்சர் கிடைக்கும். நான் கிளாஸ் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.